ஹாய் ஹாப்பி சண்டே மார்னிங்கே டேப்லெட்டோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன் என் ஃபேஸில். அப்புறம் கிச்சனுக்கு போனேன். அண்ணா கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க. நானும் ஹெல்ப் பண்ணேன் கூட. தக்காளி சட்னி வச்சாங்க எனக்கு சண்டேக்கு. சண்டே மார்னிங் எப்போவுமே லைட்டாக தான் மார்னிங் எடுத்துக்குவோம். தக்காளி சட்னி தோசையும். என்னென்னு சிரிக்க சொன்னால் எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன். ஈ அப்படியா அப்படின்ட்டு விட்டாங்க. அப்புறம் நான் காலையிலே மார்னிங்கே பிரியாணியும் தால்ஜாவும் செஞ்சிட்டோம். தால்ஜா தான் எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு. இது செய்ய மாட்டோம், கத்திரிக்காய் பச்சை அதெல்லாம் செய்ய மாட்டோம். தால்ஜா தான் செய்வோம். பிரியாணிக்கு அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சால்ட் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். பிரியாணி நான்வெஜ்ஜுன்றனால கால்வாசி மட்டும் சால்ட்டு சேர்த்து நான் சேர்த்துருக்கோம். ஏன்னா மத்தியானம் நான் டயல்ஸ்க்கு போடுறனால தைரியமாக ஒரு ஆஃப் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ சண்டே போகமாட்டேன் டயல்ஸ்க்கு. ஆனால் நாளைக்கு தீபாவளினால சண்டே வர சொல்லியிருக்காங்க. தீபாவளி வீட்டில் இருக்கணுன்றக்காண்டி எங்கள் அண்ணா காலையிலே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் தோசை தான் ஊற்றணும். அப்போயே ஊற்றணும் போனப்போ திடீர்னு மழை வந்துச்சு. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. தோசை எங்கள் அண்ணா ஊற்றிட்டு இருந்தால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு இது ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக தோசை எனக்கு தட்டில் வந்துருச்சு. கார சட்னி எனக்கு உப்பு போடாமல் மாவு சட்னிலையும் உப்பு போடல. அப்புறம் சைடில் பிரியாணி எங்கள் அண்ணா டேஸ்ட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெந்திருக்கா எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது வாட்டர் கேன் 800 ml தான் இருக்கும். அதே தான் நான் ஃபுல் டேவும் வச்சுக்குவேன். காலையில் காஃபி 50 ml, ஈவினிங் 50 ml அவ்வளோதான் எடுத்துக்குவேன். அப்புறம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இது ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த வீடியோ. என்ன பைக்கில் போகும்போது எடுக்க முடியல. அங்கே போனேனே அது பைக் கார்பு சால்ட்டு மாதிரி இருக்கும். அது பைக் கார்பு. அது கெமிக்கல் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. ப்யூர் சால்ட்டு தான், ப்யூரான சால்ட் அது. அப்புறம் டயல்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சால்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போக கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாகிடுச்சு. திட்டு வாங்கிட்டு தான் நானும் இருந்தேன். அப்புறம் என் வீடியோ போடுறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு போகணுன்னு ஆசை. எனக்கும் எனக்கு லைஃப் ஸ்டைல் காட்டணும்னு ஆசை. அதனால தான் நான் போடுறேன். வேறு எதுவும் இல்லை. இது ரொம்ப நாளாகவே போடணுன்னு ஆசை. ஆனால் இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு போடணுன்னு. எனக்கு ரொம்ப பேசலாம் தெரியாது. அது என்ன பேசணுன்னு கூட தெரியாது எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன். ரொம்ப நாள் போகணுன்னு ஆசை. அதுதான் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். அப்புறம் நான் அங்கம்மா தான் பார்ப்பேன். இது சிங்சான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கார்ட்டூன்ஸ் பிடிக்கும். அதில் சிங்சான் ரொம்ப பிடிக்கும். நான் 4 ஹவர்ஸும் போகிற ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் சிங்சான் பார்த்தேன்னா போர் அடிக்காது. அதே வீட்டுக்கு வந்த பிறகு எடுத்தேன். நான் நீடில் எடுக்கிறதெல்லாம் போடல. இது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணணும் நான்.